அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவாழ குருவே துணை குருவாழ குருவே துணை குருவாழ குருவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிருக்கோம். சரி, இன்னைக்கு ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, அதனால ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை அப்படியே கேளுங்க. அது எனக்கு நீங்க எழுதி கொடுத்து எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கேட்டுக்குங்க. நம்மளால முடிஞ்சதை இறைவன் அருளால் என்ன நடக்குதோ அதை சொல்லலாம். என்னுடைய ஆழ்மனதில் இருக்கிற நல்ல சத்தமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கட்டும் தான் அந்த கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியணும், போய் வெளி உலகத்துக்கும் தெரியணும். சில பேர் கேட்க தயங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள் தான் அடியே பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த கேள்வி. என்னோட அல்டிமேட் வேற ஒன்றும் இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமூலர் சொன்ன மாதிரி அந்த விதத்துலதான் அந்த கேள்வி எல்லாமே அடியன் இதுல ரொம்ப ஆழமா இருக்கு. ஏன்னா காலம் கர்ம சித்தர் காலம் போயிட்டு சித்தர் காலம் நடக்குது இல்லையா? கலியுகம் முடிஞ்சு காலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னமும் நம்ம வருவார் அழைத்து வாடி வடலூருக்கு விரைந்துன்ற எப்பதான் போறோம். இப்படியே போயிட்டே இருக்கு, காலம் விரைஞ்சு போயிட்டே இருக்கு. பொழுது விடுது பொழுது போகுது, இப்படியே போயிட்டே இருக்கு. வடலூருக்கு எட்டுநர் சொல்றாரு. ஏன் எட்டுநர் சொல்றாரு இன்னும் எனக்கு தெரியல. வந்தால் பெறலாம் நல்ல வரந்தனையன்னு சொல்றாரு. சரி, அத சொல்லிட்டு அப்படியே இல்ல வடலூர் கீட்டுன்வா அப்படின்றத சொன்னத எங்க சொல்லியிருக்கிறாரு? அதான் வடலூர் கீட்டுனா அது சன்மார்க்கத்தை கட்டியிருக்காரு. அந்த 8 கோண வடிவுல அது பொற்சபை சிற்சபை மாதிரி வச்சிருக்காரு, மறைபொருளா வச்சிருக்காரு. இதை நான் உள்ள பார்த்தேன்டா சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்னு சொல்றாரு. அதை நான் வெளியே வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்களும் உள்ளுக்குள்ள பாருன்னு சொல்றாரு. சரி, அதுக்காக கட்டியிருக்கான்னு பாருங்கன்றாரு. சரி, இது விளக்கங்கள் எந்த இப்போ நீங்க வள்ளல் பெருமான் வடலூருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரா, சன்மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரா? வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம் தனையே அப்படின்னு சொல்லி. சரி, எத்தனை பேர் இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் போயிருப்பாங்க? என்ன வரங்கள் பெற்றாங்க? எனக்கு தெரியல. இப்ப அவரு அததான் மீன் பண்ணாரா இல்ல வேற ஏதாவது மீன் பண்ணிட்டு நம்ம ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோமா? அதுதான் தப்பா புரிஞ்சு ஜோதியை பாக்குறதுக்கு வேலை கட்டின்னு போறாங்க. அன்னதானம் அன்னைக்கு பண்ணிடுறாங்க, எல்லாருக்கும் முன்னாள் பண்ணிடுறாங்க. நான் அந்த நிலையை வள்ளலார் நிலையை அடைஞ்சிருவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வள்ளலார் அன்னதானம் பண்ண சொன்னாரு. அவரு சாகா கல்வியே சொல்லி தராரு. சொல்லி தரும் போது பசியும் காவன்ட்டேன் உடனே சோற போடுறாரு. இவரு என்ன எல்லா சன்மார்க்கையும் சாப்பாடு போடுறதுதான் வள்ளலார் சாப்பாடு போட சொன்னாரு. அதையே புடிச்சுக்கிட்டாங்க. சகா கல்வியை அவர் சொல்ல வராரு. சொல்ல வந்ததை யாரும் அது எந்த புக்ல எந்த குறிப்புல எழுதிருக்காருன்னு தெரியலையா? சரி, இப்போ பெரிய ஐயா அவரு ஒரு 180 வருடங்களுக்கு முன்பாக இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய வழியில வந்தவங்க நிறைய பேர் அன்னதானங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் அந்த சன்மார்க்க நிலையை அடைந்து அந்த மரணமில்லா பெருவாழை அடைந்தார்களா தெரியலையா? அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு யாரும் இருக்கிற மாதிரி இல்ல. சரியா? அவரு சொன்ன உண்மைகள் என்ன மறைக்கப்பட்டது என்ன இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வள்ளல் பெருமான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சன்மார்க்கியம் சொல்லிட்டு போயிருக்காரு. சகா கல்வின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த சகா கல்வியை யாருமே சொல்லி தர மாட்டாங்க. என்ன எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, அதுக்கு விளக்கம் இதுதான் அப்படின்னு தெளிவா சொல்லி. வள்ளல் பெருமான் ஒரு முழு அத்தியாயத்தையும் அந்த அருட்பாவிலும் உரைநடை பகுதியிலையும் ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டார். ஒளிச்சு வச்சுட்டாருன்றத விட எழுதி இருக்காரு. நம்ம அதை படிக்கலன்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை புரிஞ்சிக்கல, இல்ல அந்த அனுபவத்தை பெறாததுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல. வள்ளல் பெருமான் சொல்லாத விஷயமே இல்லை. சரியா? அதாவது இப்ப என்ன புதுசா அவர் முட்டிக்கிறாங்கன்னா, சித்தர்கள் வேறு, வள்ளல் பெருமானுடைய வழி வேறு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நிறைய தவறுகளாக முடியுது.
வாழையடி வாழையாய் வந்த திருக்கூட்டு மரபில் நானும் ஒரு அப்படின்றத சொல்றாரு. அப்போ வாழையடி வாழையா வந்து திருக்கூட்ட மரபுன்றதுதான் சித்தர்களுடைய மரபு. அந்த மரபுல வந்தவர் தான் இவரும். இவர் வந்து நல்ல விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி, இந்த சமுதாயத்துக்கு புரியுற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போனாரே ஒழிய, இவங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிற இந்த கடின சித்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க, இதெல்லாம் வந்து நம்முடைய அது என்ன சொல்லுதுன்னா நமக்கு புரிதல் இல்லை. என்ன, அவங்க புரிந்த நிலையில இருக்கிறாங்க, நீங்க புரிதல் இல்லாத நிலையில இருக்கிறதுனால அவங்கள பத்தி நம்ம வந்து தப்பா பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்கோம். சரிங்களா? இப்போ வள்ளல் பெருமான பத்தி நிறைய பேரு சத் சங்கம் அது இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்பயாவது வள்ளல் பெருமான் கூறிய தலைப்பு, அந்த தலைப்புக்கான விளக்கத்தை யாருக்கிட்டையாவது போய் கேட்டிருக்கீங்களா? யாரும் அதை பத்தி வள்ளல் பெருமான் தலைப்பை கொடுத்துட்டாரு, அதுக்கு விளக்கம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தெரியல, தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. அதாவது வள்ளல் பெருமான் வந்து தலைப்பிலேயே உபதேசத்தை கொடுத்துட்டு போயிட்டார். நல்லதையா, அதோட விரிவாக்கத்தை சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரே ஒன்றை நீங்க கடைபிடித்தாலே எல்லாமே கடை தேரும். நன்றி ஐயா. சரிங்களா? இப்ப என்னன்னா, அவரு சத்திய, சுத்த, சமரச, சன்மார்க்க, சங்கம் அப்படின்றத வச்சார். இந்த சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து சன்மார்கின்னு வச்சார். இந்த சன்மார்கிகள் எல்லாம் என்ன நோக்கி போறாங்கன்னா, சாகாதவனே சன்மார்கின்ற வழியை நோக்கி போறவங்க. சரியா? அப்ப இவ்வளவு காலங்கள் நிறைய வேடங்களை போட்டு திரிந்து கொண்டிருந்த நபர்கள் இருக்கிறாங்க, நம்மளே பாக்குறோம். தலையில வந்து ஒரு முக்காடை போட்டுக்கிறது, அந்த தலையில தலப்பாவை கட்டிக்கிட்டு பெரிய ஆள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது அதுல ஒருத்தர் கேட்டதுக்கு போது எனக்கு ரொம்ப நகைப்பா இருந்தது. என்ன சொன்னார்னா, அது பரவாயில்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தலையில ஏங்க அந்த துணியை கட்டுறீங்க அப்படின்னு, உச்சி காஞ்சிரும். பொருள் தெரியல, ஏதோ ஒரு ரீசன் அவரை ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அடுத்தது அவரு, அதாவது அந்த உச்சி காஞ்சிரும், அந்த உச்சியில அந்த உயிரானது வந்து இந்த உடம்பு விட்டு வெளியே போக கூடாதுன்னு நான் துணி வச்சு கட்டியிருக்கேன். துணி வச்சு கட்டிட்டா உடம்பு விட்டு உயிர் போகாம அப்படின்றத அவரு அவ்வளவு இதுவா சொன்னாரு, தெளிவா சொன்னாரு. சரிங்களா? நானும் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். அட போவாமே, நீங்க சொல்லக்கூடியது வந்து மண்டைக்கு நடுவுல வந்து உயிர் இருக்குதுன்றீங்க, அதை தாண்டி மூளை இருக்குது, மூளையை தாண்டி வந்து அவ்வளவு கடினமான எலும்பு மண்டை ஓடு இருக்குது. அந்த மண்டை ஓட தொலைச்சுக்கிட்டு போற உயிர் வந்து ஒரு துணியை தொலைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுல அது போய் காஞ்சிடும், உச்சி காயக்கூடாதுன்றதுக்காக நான் அதை கட்டி வச்சுக்கிறேன்னு சொல்றாங்களே. அவரு சொன்னாரு, எனக்கு மத்தவங்க பத்தி எல்லாம் தெரியாது, அவர் சொன்னார், அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். அந்த தலைப்பினுடைய உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கினா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுலயே சாகா கல்வியும் சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? முதல்ல சத்திய அப்படின்னா, சத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையான சத்திய. சரியா? அடுத்தது வந்து சுத்த அப்படின்னாரு. சுத்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கு, ஒரு வெட்டவெளி, காலி, காலியா இருக்கிறது பேரு சுத்தம். இப்ப இந்த ரூம் நம்ம வந்து காலி பண்ணிட்டோம், சுத்தமா வயிற்று வச்சுட்டு போயிடான் பாத்துறா, ஒரு பொருள் கூட அங்க இல்லாம இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது வந்து சுத்த அப்படின்னு ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமரசம். சமரசம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஈக்குவாலிட்டி. இப்போ நீங்களும் நானும்
ஒரே அளவு உயரம் உள்ள ஒரு சேரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு 2 பேரும் பக்கத்து பக்கத்துல சரி சமமாக உட்கார்ந்து இருக்கிறோம். இது பேரு சமரசம். சரியா? சமரசம் அப்படின்றது வந்து ஈக்குவாலிட்டி. ஒரு நாட்டோட நாடு வந்து ஒரு ட்ரீட்டி, ஒரு மீட்டிங் நடந்து ஒரு 2 பேருக்கு இடையில வந்து ஒரு அந்த ஒரு பரஸ்பரம் உருவாகிறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 தலைவர்களும் ஒரே ஹைட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சேர் சமரசம். அவங்க வந்து எதிரெதில் நின்று சமரசம் பேசுவாங்க. சமரசம்ன்றது 2 பேரும் ஈக்குவாலிட்டிய மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இந்த சமரசம்ன்றது வந்து ஈக்குவல்ன்றது புரிஞ்சுக்கங்க. ஈக்குவல்னா 2ம் ஒன்றாக இருக்கிறது, ஒரே அளவில் இருக்கிறது சொல்லணும். சோ சத்திய சுத்த சமரச சங்கம். சரியா? இந்த 3த்தையும் கொண்ட ஒரு கூட்டமைப்பின் பேரு தான் அந்த சங்கம். சரியா? சத்திய சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டார். சன்மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். அந்த மார்க்கம் வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். சரியா? இந்த மார்க்கம் அதாவது வந்து சகஜமாக இருக்கின்ற மார்க்கம். இது வந்து நீங்க சொல்லணும்னாக்கா ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கை முறையில் எடுத்துக்கிட்டு போகும். இப்ப இதைய வந்து ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பண்ற வேலைய வந்து விட்டுட்டு நாட்டு நடப்புலேயே உலகியல்லேயே நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு சகஜ நிலையிலேயே இதை கொண்டு வரக்கூடிய தன்மையை வந்து வச்சுக்கணும். சோ இந்த சமரச சன்மார்க்க சங்கம்ன்றது அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தான் அந்த சங்கம்னு பேர் வச்சார். சரிங்களா? இப்போ இதுல என்ன வந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரிகிறது? சொல்லிட்டாரு இப்படிதான் பேர் வச்சுட்டீங்க, ரைட்டு. இதுல என்ன முக்கியத்துவம் தெரியுது, என்ன உபதேசம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சத்தியம் அப்படின்னா உண்மை. உண்மை என்பது எப்படி இருக்கிறது? சரியா? அத வந்து முதல்ல விளங்கிக்கணும். உண்மைன்றது வந்து எப்படி இருக்குது? இந்த உண்மை என்ற ஒன்று சுத்தமாக இருக்கிறது. சுத்தமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடம் தெளிவாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வேர்டை தான் திருமூலர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதாவது தெளிவு குருவின் மேனி அப்படின்றத திருமூலர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு குரு வந்து மனிதன் கிடையாது. அந்த தெளிவாக இருக்கின்ற ஒன்றுதான் குருவாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். சோ அந்த சுத்தம் என்பது என்னன்னாக்கா, அங்க வந்து நல்ல பொருளும் இருக்காது, கெட்ட பொருளும் இருக்காது, எதுவும் இல்லாம அந்த இடம் காலியா இருக்குதுன்னா அந்த காலியா இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா அப்ப தெளிவா இருந்தா தானே பார்க்க முடியும். எனக்கு முன்னாடி போய் கை வச்சிட்டேன், என் கண்ணை பார்க்க முடியுமா? நீங்க முடியாது இல்லையா? சோ இப்ப இதுக்கும் நடு மத்தியில அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய தெளிவு இருக்கிறதுனாலதான் நம்ம அங்க பார்க்க முடியுது, அது இங்க பார்க்க முடியுது. சோ இந்த தெளிவு தான் வந்து அந்த இடத்தை ஃபில் பண்ணிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா காலியான இடம் எடுத்துக்கூடாது. அது எப்படின்னா அந்த தெளிவு அப்படின்ற ஜீவன் சிவலிங்கம். ஆமா, தெல்ல தெளிந்தார்க்கே. புரியுதா? சோ இந்த தெல்ல தெளிந்தார்னா எல்லாரும் என்ன பண்ணுவானுங்கன்னா அறிவில தெளியணும், அதுல தெளியணும், அதெல்லாம் கிடையாது. நீ போய் தெளிந்த இடத்தை நீ தெளிந்த இடத்தை பார்க்காத வரை அது புரியவே புரியாது. தெரிந்தவன் பார்ப்பான். ஆமா, இதுதான் வந்து தெல்ல தெளிந்த விஷயம். இது பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ஊடுருவி தெரியுதா? இதுக்கு நடுமத்தியில உள்ள இருக்கிறது பேர் தான் தெளிவு. இந்த டிரான்ஸ்பரன்சி. இது வந்து இருட்டு கிடையாது. இது வந்து இருட்டா இருந்தா நம்மளுக்கு இது டிரான்ஸ்பரண்டா தெரியாது. இதுதான் வெளிச்சம். இந்த பேர் வந்து தெளிவான
இந்த டிரான்ஸ்பரண்டான வெளிச்சம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னன்னா அந்த எல்லா கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் இதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்க்க முடியும். சரியா? எல்லை இல்லாம. சரியா? சோ இந்த உயிர் ரகசியமானது வந்து அருட்பெருஞ்சோதியினுடைய ரகசியமானது இப்படித்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதுதான் சுத்த வெளியாக இருக்குது, சுத்தமா இருக்குது. அப்படின்னா என்னதான் அந்த இடத்துல எதுவும் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அந்த டிரான்ஸ்பரன்சிய வந்து அதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. நம்ம உயிரினுடைய நிலை எப்படி இருக்கு? இந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடிய, தெளிவுன்னு சொல்லக்கூடிய இந்த உண்மை நிலை இருக்குது. இது வந்து அளவு கடந்த நிலையில இருக்கு, எல்லையற்ற நிலை. எல்லை என்பது இதுக்கு கிடையவே கிடையாது. சரியா? சோ இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உண்மை என்றது சுத்தமாக இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது நிலை நம்ம என்ன சொல்றோம்? சமரசம்னு சொல்றோம். சமரசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து கை குலுக்கிக்கிறது. சரியா? இப்போ சமரசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணிய ஒரு அண்டா தண்ணியில எடுத்து ஊத்திட்டீங்கன்னா இந்த ரெண்டு தண்ணியும் வேறுபாடு இல்லாம ஒன்னா கலந்துரும். ஒன்று கலந்துரும். இதுக்கு அதுக்கு வேறுபாடு இருக்கு. டம்ளர் தண்ணிக்கு அண்டா. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். சோ இந்த அண்டா தண்ணியா இருக்கக்கூடிய இந்த அண்டவெளியாகிய இந்த இது இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து அருட்பெருஞ்சோதி தலைக்கு மேல காட்டிக்கின்னு இருக்காங்க. எங்கெங்கயோ வானம் அங்க இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் உனக்குள் தான் இருக்கு. வெளியில பாக்குறது எல்லாமே பிம்பம்ன்றத புரிஞ்சுக்கணும். அது அப்புறமேட்டா நான் சொல்றேன். அதனால யார் ஒருவனை வந்து நீங்க நேரா போய் கேளுங்க, ஆகாயம் எங்க இருக்குதுன்னு கேளுங்க. அவன் மேல கை காட்டினான்னா அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இஸ் நாட் ஃபிட். சரியா? அதோட வந்து நீங்க விட்டுடுங்க. சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த சுத்தமாக இருக்கின்ற ஒன்றோடு இந்த தண்ணியாக இருக்கின்ற ஒன்றோட தண்ணியை கலக்கும் போது தண்ணியோட தண்ணியை சந்திச்சு, இந்த தண்ணியோட பெட்ரோல் ஊத்தினா என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகாம ரெண்டும் தனித்தனியா நிக்கும், லேயரா நிக்கும். அதே மாதிரி இந்த மனம் என்ற ஒன்று, இந்த மனம் என்ற ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்களின் தொகுப்பு. சோ எண்ணங்கள் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரெண்டு விதம். இப்ப நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் இருக்கும். சரியா? இந்த இரண்டு எண்ணங்கள் இருக்கின்ற வரை அந்த ரூம்ல வந்து ஒரு நல்ல பொருளோ இல்ல கெட்ட பொருளோ வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். சுத்தமா காலியா இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. இத வந்து வள்ளல் பெருமான ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அதாவது நல்ல விடயங்களுக்கு பேர் வந்து பொன் விலங்குன்றார். கெட்ட விடயங்களுக்கு பேர் வந்து இரும்பு விலங்கு அப்படின்றார். இரும்பு விலங்கு. அப்போ நல்ல விஷயங்கள்னா என்னென்னலாம்? பிறர் உதவி செய்வது கெட்ட விஷயமா? நல்லதுதான். இப்ப அன்னதானம் போடுறது நல்லதா? நல்லதுதான். ஆனா இவை எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஆத்மாவாக இருப்பதற்கும் உலகத்தில் நீங்க வந்து ஒரு ஒரு உபயோகமான பொருளாக இருப்பதற்கும், பசித்தவருக்கு அன்னமிட்டு தர்மம் செய்கின்ற ஒரு நல்ல மகானாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் உதவுமே ஒழிய, ஆனா ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொடுவதற்கு அது ஒரு வழிதான். சரியா? இப்ப நீங்க சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இரும்பு விலங்காக இருந்தாலும் தங்க விலங்காக இருந்தாலும் அது உன்னை கட்டி போட்டுதான் வைத்திருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒட்சிட்டு வாடா அப்படின்றாரு. இரும்பு விலங்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, பொன் விலங்கும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் உடைத்து எரிந்து விட்டு வெளியே வா, அப்பதான் சுத்த சன்மாதத்துக்கு வர முடியும்.
அப்போ ஒரு சுத்த சன்மார்க்கியானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனிடம் நல்ல எண்ணங்களும் இருக்காது, கெட்ட எண்ணங்களும் இருக்காது, இரண்டுமற்ற சுத்த சமநிலை கூட இல்ல, சுத்த நிலை. சமம்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அங்க எதுவுமே இல்லாத சுத்த எண்ணமற்ற நிலையில அவர் இருப்பாரு. சோ ஒரு சன்மார்க்கி எந்த மாதிரி நிலையில இருக்கணும்? எண்ணமற்ற நிலையில இருக்கும். சோ நான் சோர் போடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணமோ, இல்ல ஒரு நல்லது செய்வேன்ற ஒரு எண்ணமோ, இல்ல கெட்டது செய்வேன்ற ஒரு எண்ணமோ, எந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அந்த சுத்தத்தன்மைன்றது போயிடும். அது வரவே வராது. இப்ப நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சில ஒரு பொட்டு வச்சீங்கன்னா இங்க டிரான்ஸ்பரண்ட் சொல்ல முடியாது. அது எந்த கலர் பொட்டா இருந்தாலும் சரி, சரியா? அது நல்ல பொட்டாக இருந்தாலும் கெட்ட பொட்டாக இருந்தாலும் அது மாசுதான். அப்போ நீங்க எப்பயுமே அந்த சுத்தம்னு சொல்லக்கூடிய எண்ணமற்ற நிலையில, உங்களுடைய மனமற்ற நிலையில நீங்க எப்பொழுதும் சகஜமாகவே, நான் சொல்றது என்னன்னா, ஒரு போய் ஒரு பொதுக்குள்ள பூந்துக்கிறது அங்க உட்கார்ந்து பண்றது இல்லை. நீ எப்பயுமே இயல்பாவே நீ அந்த எண்ணமற்ற நிலையிலேயே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் சுத்தமா மறைந்து போக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுனா, உங்க மனம் என்ற ஒன்று சுத்தமா தெளிவா மாறிடும். அப்போ எப்படி ஒரு சின்ன டம்ளர்ல இருக்கிறது இந்த அண்டால ஊத்துறனே கலந்து போகுதோ, அந்த மாதிரி இந்த தெளிவான மனமானது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்க உயிரோடு கலந்து விடும். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? இப்ப நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்தோ நீங்க தியானம் பண்ணவே இல்லை, தியானமே நம்ம பண்ணல, எங்கேயும் பண்ணல. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நம்ம நல்ல விஷயங்களையும் பண்ணல, கெட்ட விஷயங்களையும் பண்ணல. இவங்க சொன்ன மாதிரி நம்ம சாப்பாடும் போடல, இல்ல வடலூருக்கு போயிட்டு ஜோதி தரிசனமும் பார்க்கல. வள்ளல் பெருமான் சொன்னதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அவர் என்ன உரைத்தாரோ அதனுடைய கருத்து, அவர் நமக்கு என்ன தெளிவித்தாரோ அதை தான் பேசுறோம். சோ இந்த ரெண்டுமற்ற நிலையில நாம எப்பயுமே சகஜமாவே அது இருந்துகிட்டு இருந்தோம்னா, இப்ப இந்த இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. இது இந்த உயிரும் மனமும் ஒன்று சேர்ந்து விடும். அதாவது எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது இந்த மனமே இருக்காதுங்க. மனமே இல்லை அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு ஸ்டெப் முதல். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் அப்படின்றத இது வரைக்கும் அகவல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இப்ப நம்ம பேசுற விஷயத்த வேற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்ப பர்கர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். எப்பயும் மனசுல நிக்கணும்ன்றது சொல்லுவேன். பர்கர், இந்த பர்கர்ன்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, மேல ஒரு பண்ணு கீழே ஒரு பண்ணு வச்சிருப்போம். அதுக்கு நடுமதியில வெஜிடபிள் பர்கர்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். இதே சிக்கன் பர்கர்னா சிக்கன் வச்சிருப்போம், மட்டன் பர்கர்னா மட்டன் வச்சிருப்போம். சரியா? இப்போ இந்த மேல இருக்கிற பிரெட் உயிர்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பிரெட் உடல்னு வச்சுக்கோங்க, நடுமத்தியில இருக்கிற அந்த சாண்ட்விச் வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் நடுமத்தியில் இருக்கிற இரண்டு குணங்களை கொண்ட மனம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனதை புடுங்கி எறிஞ்சிருக்கோம். இது வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, இது எடுத்துட்டோம். சோ இப்ப என்ன ஆயிட்டுன்னா, இந்த பிரெட்டும் இப்ப நடுவுல மனம் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு? ஒட்டிக்கிச்சு. அப்ப இந்த உயிர் இந்த உடலோடு ஒட்டி விட்டது, கட்டி வைக்கப்பட்டு விட்டது.
இப்ப உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இறக்க முடியுமா? முடியாது, இறக்க முடியாது. இறப்புன்ற வராது, இறப்பே வராது. சோ அது எப்படி உருவாது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இறப்பு வந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரெட்டுக்கு நடு மத்தியில இருக்கிற சாண்ட்விச் நீ பெருசா போட்டனா இந்த உடம்பில் இறங்குகின்ற உயிராற்றலானத உடம்புல கம்மியா போய் சேரும். அப்போ உங்க உடம்பு சீக்கிரமா அழுகிரும், சரியா, நோய் வந்துரும். இப்போ அததான் அவர் இறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறப்புன்னு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திரைமறைப்பு. சரியா? திரை மறைப்புனா என்னன்னா அந்த மனதனுடைய தடிமன் அந்த அளவுக்கு உயிரையே கிராஸ் பண்ண விடாத மாதிரி வந்துட்டான். அப்பதான் ஒரு மனிதன் இறந்து போறான் அப்படின்றத அவர் சூசகமா அதுல சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நீங்க வெளியில நீங்க யாருக்கிட்டையும் நான் நிறைய வாட்டிக்கு சத்சங்கள்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனா யாரும் சொன்னதில்லை. சரிங்க, இப்போ அந்த பர்கர் நடுவுல ஒட்டி இருக்கிறது சொன்னீங்களா? ஆமா, அதற்கு என்ன உபாயம்? அது அடுத்தது சொல்றேன். அந்த உபாயம் சொன்னீங்க. இப்போ நீங்க முதல்ல அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எதுக்காக நம்ம செய்யறோம் முதல்ல. அப்போ இந்த சுத்தமும் ஒன்று சேர்ந்துடும். சரியா? இந்த சுத்தமும் ஒன்று சேர்ந்து விட்டால் ரெண்டும் ஒன்னாயிடும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த சுத்தமும் சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உயிர் மனம் ஒன்றான உடனே கீழே இருக்கிற உடலோட ஒட்டிக்குது. அப்ப மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு வழியை உருவாக்குது. அததான் வள்ளல் பெருமான் முதல் படி அப்படின்னாரு. முக்தி என்பது முன்னொரு சாதனம். அதாவது அது அடுத்தது சொன்னாரு. இங்க என்ன சொன்னாருன்னா அகாரமும் உகாரமும் சேர்ந்தது முதல் படி அப்படின்றத சொல்லியிருக்கிறார். சோ இந்த உயிரையும் உடலையும் இணைத்து கொண்டவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, இந்த ரெண்டுத்தையும் எவன் ஒருத்த இணைச்சானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் படியே கிராஸ் பண்றான். அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? வெறும் வாயில வடை சுட்டு உலகமே வடை தான் சுடுது. எப்ப நீங்க இந்த முதல் படியை கிராஸ் பண்றீங்களோ அப்பதான் சுத்த தேகம் வாய்க்கும். அந்த சுத்த தேகம் வாய்க்கும்ன்றத நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல போய்க்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய தலைப்போட முடிக்கிறது என்னன்னா சத்திய உண்மையான சுத்த என்பது எதுவுமே இல்லாத தெளிவான ஒரு பகுதியாக பார்க்கிறோம். அந்த சமரசம் செய்பவரும் அந்த தெளிவுக்கு வரக்கூடிய லெவலுக்கு வந்துட்டார்னா இந்த இரண்டு பேரும் இணைந்து விடுகிறார்கள். இந்த இணைந்தவர்கள் தான் சகஜ மார்க்கத்திலேயே இதை நடத்துகிறார்கள். ஏன்னா வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு, பூமி கடியில போய் சமாதிக்குள்ள உட்கார்ல அப்படியே மறைஞ்சிட்டாரு. இந்த மாதிரி மறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருமே சொன்னா நம்ப போறது இல்ல. இந்த காலங்கள்ல கூட மறைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. அது இறைவன் வள்ளல் பெருமான வெளிப்படுத்திட்டார். இது வெளிப்படுத்தாம நிறைய பேர் போயின்னு தான் இருக்காங்க. தினமும் ஒருத்தர் போயின்னு தான் இருக்கிறாங்கன்றத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அது அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்க போறது யாருக்கு சொல்லாம போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்காது, அப்புறம் பேசுவோம். இந்த மாதிரி விலகிட்டே போகும். சோ இத பார்த்த இந்த சங்கத்தை சேர்ந்தவர் தான் சன்மார்க்கிகள். சோ சன்மார்க்கிகள் என்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக தன்னுடைய மனதை இறக்கச் செய்து இருக்க வேண்டும், மனமற்ற நிலையில் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவன் தான் உடலையும் உயிரையும் இணைத்து கொண்டு சாகா நிலைக்கு போகக்கூடிய சுத்த தேகத்தை பெற முடியும். இந்த சுத்த தேகத்தை பெற்றவர்கள் வெகு சிலர் தான். அவங்கள கூட அந்த ஒரு சில பாகுபாடுகள்னால அவங்களால அடுத்ததா போக முடியல. ஏன்னா அது அவங்க ஒரு மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா கறி சாப்பிடாதன்ற ஒரு மார்க்கத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் சொல்றது என்ன, நீ கறியும் சாப்பிடாத,
காய்கறியும் சாப்பிடாத, ரெண்டையுமே சாப்பிடாம இரு. அதுதான் சன்மார்க்கம். இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு ஒரு தனியா டாபிக் போட்டு நம்ம சொல்லணும். எப்படி ஒரு குழந்தையானது சிறு வயதில் பால் குடித்து அதுக்கப்புறமேட்டா குழன்ற உணர்வு எடுத்து அதுக்கப்புறம் இட்லி தோசைன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு திட உணவுக்கு கொஞ்சம் பெரிய கறி மீன் சாப்பிட்டு சோ இப்படி வளர்ந்ததோ இதே மாதிரி உங்க உடம்பு பேக் சைட்ல போகும்ன்றத புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க நல்லா கறி மீன் சாப்பிட்டு இருக்கீங்களோ அந்த கறி மீன் உங்களை விட்டு ஒதுங்கி போகும். ஒதுங்கி போகணும்னா என்ன அர்த்தம்னா அது கெட்டதுன்றதுக்காக ஒதுங்கிறது கிடையாது. அதாவது இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முதல்ல அந்த காங்கிரீட் போடும் போதுதான் அந்த இரும்பு எல்லாம் வச்சு பில்லர் ரைஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா காங்கிரீட்ல பில்லர் இருக்கு, அந்த இரும்பு தேவைப்படாது. அதுக்காக இரும்பு கெட்டதுன்னு நம்ம சொல்றது இல்லை. அதே மாதிரி இந்த இரும்பு அப்படின்ற ஒன்றுதான் கடினமான பொருட்கள். அது பருப்புலையும் இருக்குது, நான்வெஜ் ஐட்டங்களையும் இருக்குது. சோ இந்த ரெண்டுத்தையும் உங்க உடம்புக்கு போதுமான அளவு அதுக்கு இதுக்கு மேல தேவைப்படாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ அதை ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா உன்னுடைய திடமான பொருட்கள் உங்க உடம்புக்கு தேவைப்படாது அப்படின்னு நீ குழன்ற பொருளை சாப்பிடுற மாதிரி. அதையும் தாண்டி நீ போகும்போது வெறும் தண்ணி, டீ, காபி, ஜூஸ், இது நீ நிறைய சித்தர்கள் இந்த அழுக்கா தெரியறவங்க பாத்திருப்பீங்க. வெறும் டீ தான் கேட்பாங்க. இன்னும் கேட்டா டீ கூட பிஸ்கட் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த பிரிட்டானியா பிஸ்கட் வேற எதையும் தொட மாட்டாங்க. பாத்திருப்பீங்க. ஏன் காரணம் அப்படின்னா அவங்க உடம்பு அந்த மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இப்ப அதெல்லாம் தேவைப்படல, சுத்த தேகமா மாறிட்டாங்க. சரியா? அதுக்காக அது கெட்டது கிடையாது. உலகத்தாருக்கு வேண்டியது இது. இல்லறைத்தாரை தாண்டி அது போகும்போது அதே குழந்தை எப்படி அந்த பால் குடிக்கிற லெவலுக்கு போதோ அதே மாதிரி இவங்களும் ரிவர்ஸுக்கு போயிடுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் குழந்தை மாதிரி மாறிட்டாங்கன்னா இப்ப வாயில கை வச்சுக்கின்னு அப்படியே குழந்தை பேசுற மாதிரி பேசுறது, எப்படி குழந்தை எப்படி நடிக்குதோ அது மாதிரிலாம் நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறது, நான் குழந்தைய மாதிரி, இதெல்லாம் பைத்தியக்காரன். இதெல்லாம் கிடையாது. சரியா? அது அர்த்தமே வேற, இவங்க அர்த்தமே வேற. சோ இந்த ஒரு சன்மார்க்கியானவன் சுத்த தேகத்தை அடைந்த பிறகுதான் மற்ற தேகத்துக்கு போக முடியும். நம்ம தலைப்பினுடைய உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணமற்ற நிலையிலேயே இருக்க கற்றுக்கொண்டால் நீயும் அந்த தெளிவான ஒரு நிலைக்கு வந்துட முடியும். அந்த தெளிவான நிலைக்கு வந்துட்ட பிறகுதான் ஒன்னா அடுத்தது வரும். சரி, ஐயா கேட்டாப்ல எப்படிங்க அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கு? இதுக்கான விளக்கங்களை ரொம்ப சுலபமா ஈஸியா சொல்ற மாதிரி ஒரே வரியில நான் சொல்றேன். ஆனா இதை கடைபிடிச்சிட்டாங்கன்னா அவன் பெரிய ஆள். எண்ணம் என்று எண்ணியவனை எண்ணியவாறு எண்ணி இருந்தால் எண்ணியனாகவே மாறிவிடுவாய். இதே இவ்வளவுதான் வேடு. அதாவது எண்ணம் என்ற ஒன்றை யார் ஒருத்தன் எண்ணினானோ அந்த எண்ணியவனையே நீ எண்ணி இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானோ அவன் அதே மாதிரியே நீயும் எண்ணி இருந்தன்னா அப்ப நீ அதுவாவே மாறிடுவ அப்படின்றது தான் அதனுடைய விளக்கம். இதை நான் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனா பெருசா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தன் எண்ண முடியும் அப்படின்னா எது வரைக்கும் எண்ணுவான்? செத்துட்டவன் எண்ணுவானா? எண்ண முடியாது. எண்ணமே போயிட்டு. அப்ப ஒருத்தன் உயிர் உள்ள வரையதான் எண்ண முடியும். சரியா? அப்ப இந்த உடம்பிலிருந்து எண்ணம் வரவில்லை, மனதிலிருந்து எண்ணம் வரவில்லை. ஏன்னா செத்த பிறகு எதுவுமே எல்லாம் இல்லை. சோ டைரக்டா இந்த உயிரில் இருந்து தான் வருகிறது என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னதான் இப்ப நம்மளுக்கு இப்படி எல்லாம் தெரியுது,
நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே பண்றோம், நம்மளே எல்லாம் செய்யறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. குறிப்பா ஆனா இதெல்லாம் எது வரைக்கும் நடக்கும்? உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறோம். அப்போ உயிர் என்பது நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இப்படி இருக்குன்னு பார்த்தோம், வெட்ட வெளியா கிறிஸ்டல் தெளிவா இருக்குதுன்னு பார்த்தோம், எண்ணமற்ற நிலையில இருக்குன்னு பார்த்தோம். அப்ப எண்ணியவன் எப்படி இருக்கான்? தெளிவா இருக்கான், எண்ணமற்ற நிலையில இருக்கிறான். அப்போ நீ எப்படி இருக்கணும்? எண்ணமற்ற நிலையில இருக்கணும். எண்ணியவனை, எண்ணியவன் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறவன் தான் எண்ணம். அந்த எண்ணம் தான் வெளியில வருது. அந்த எண்ணமானது யார்கிட்ட இருந்து வந்தா இவன்கிட்ட வந்தது. இப்போ இவன் எப்படி அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கிறானோ அதே மாதிரி நீயும் பக்கத்துல சமரசமா எண்ணமற்ற நிலையில இருந்தா நீயும் இவனும் ஒன்னாயிடுவீங்க. இவ்வளவுதான் மேட்டர். இதுதான் எண்ணம் என்ற ஒன்றை எண்ணியவனை எண்ணியவாறு எண்ணியபடியே இருந்தால் நீயும் எண்ணியவனாகவே மாறிவிடுவாய். இதுதான் உபதேசம். இவ்வளவுதான் சூட்சமம். ஐயா சொன்னது இதுல நான் எங்கேயாவது இப்ப தியானத்தை சொன்னா, தவன் சொன்னா, உணவு முறை சொன்னா, இல்ல ஜடாமுடி வளன்னு சொன்னா, கை காலெல்லாம் நீட்டா நகை வளன்னு சொன்னா, எதுவுமே சொல்லலையே. இல்ல எங்கேயாவது போய் மலையெல்லாம் ஏறுன்னு சொன்னா, இதெல்லாம் எப்பயுமே எந்த சித்தர்களும் சொன்னதில்லை. சரியா? சோ இந்த ஒரு முக்கியமான பதிவை இதோட முடிச்சுக்கிட்டு திருப்பி கொஞ்சம் இடைவேளை விட்டு அடுத்த பதிவை நாங்க நாளைக்கோ இல்ல நாளனைக்கோ ஒரு கேள்வி போடுறோம். சொல்லுங்க. இதற்கு ஒரு இப்ப எண்ணமற்ற நிலைன்னு சொல்லிட்டீங்க, இதற்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பர்கர் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி எளிமையா பாமரனுக்கும் புரியுற மாதிரி எண்ணம் எழுந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் எதுவுமே சொன்னாலும் அதுவும் ஒரு எண்ணம் தானே. அப்ப அதான் எண்ணமற்ற நிலைன்னா என்ன பண்ணணும்? அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வேலை செய்யலாம், அதுல எண்ணமற்ற நிலையில நான் எப்படி இருக்கிறது? இல்ல இப்போ நீங்க ரெட்டை குதிரையில சவாரி பண்றதுன்றது நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க. சரியா? உலகியல் ரீதியா இருக்கின்ற ஒரு மனிதனானவன் எண்ணமற்ற நிலையில இருந்தான்னா அவன் உலகத்துக்கு உபயோகம் இல்லாம போயிடுவான்றதுதான் உண்மை. சரியா? இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ அப்படி தியானம் பண்ணு, இது இரு அது இரு, நீ உடனே ரொம்ப அப்படியே உனக்கு செல்வம் கொழிச்சிடும், நீ பணக்காரன் ஆயிடுவ, நீ என்ன நினைக்கிற அதெல்லாம் நடக்கும், நீ எப்படி வேணாலும் காரியம் சாதிச்சுக்கலாம், சித்திகள் அடைஞ்சல, இதெல்லாம் உங்களை ஏமாத்துகின்ற வேலை. ஏன்னா அவங்க உங்களை பக்கம் இழுக்கிறாங்க. அவங்க பக்கத்துக்கு உங்ககிட்ட பாசிட்டிவா நிறைய சொன்னாதான் நீங்க அவங்களுக்கு நாடி போவீங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதோ ஏதாவது பண்றதோ எல்லா விஷயங்களையும் செய்வீங்க. இல்லைன்னா எதுவும் செய்ய மாட்டீங்க. புரியுதா? சோ அந்த மாதிரி ஆட்களை நம்பாதீர்கள். துறவரம்ன்றது ஒரு தனி வழி. இதுல நீங்க இந்த மாதிரி துரோகிகள், இவங்கெல்லாம் குரு துரோகிகள். குரு யாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. தன்னை குருன்னு சொல்றான் குரு துரோகி. தனக்குள்ளதான் குரு இருக்கிறாரு அப்படின்றதை தெரியாம தன்னை குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறவன் எல்லாம் குரு துரோகிகள். சரியா? அதனால அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நீங்க எண்ணமற்ற நிலையில இருக்கிறதுக்கான ஒரே வழி எண்ணம் என்ற ஒன்றை எழுந்த இடத்திலேயே நிறுத்தி பழகுங்கள். அதுக்கு உபாயம் அதுதான் சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நில் நில் அப்படின்ற ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்காங்க. நின்று ஆடு பாம்பே. பாம்பாடி சித்தருடைய பாட்டினுடைய முதல் வரியே என்ன? ஆடு பாம்பே ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பே. இதுதான் உபதேசம். நின்று அப்படின்றது எது ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதை நிறுத்த வேண்டும். மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மனதை நிறுத்த வேண்டும். மனதை நிறுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய தெளிவு வந்துச்சுன்னா மனசை நிறுத்த ஆரம்பிச்சிடும்.
உனக்கு புரியாத வரைக்கும், உன்னுடைய குழப்ப நிலையில இருக்கிற வரைக்கும் தெளிவு நமக்கு வர ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படியே எம்பராசிங்கா அப்படியே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க. இதே ஒரு கார் கம்பெனிலே போய் வேலை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தினமும் நீங்க பார்த்து பழகிட்டு போனீங்கன்னா என்னடா இது காரு நம்ம வீட்டுக்கு கொடுங்கடா, போறேன் நான் டியூட்டி முடிச்சுட்டு போறேன்னு சலிப்பு அந்த மாதிரி இது ஒரு நாள்ல ஏற்படுகின்ற விஷயங்கள் இல்லை. எண்ணமற்ற நிலைன்னு எல்லாரும் துபா குரூப்னுங்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீ பண்ணவே கூடாது. உலகத்தார் எண்ணமற்ற நிலையை செய்யக்கூடாது. நீ எண்ணமற்ற நிலைன்றது வந்து என்னன்னா கண்டபடி யோசிக்காம இருக்கலாம். அதுக்காக நான் யோசிக்கவே மாட்டேன்னு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உருப்படாம போயிடும். சில பேர் சுவாசத்தை கவனிங்க, தொப்புல கவனிங்க, அதெல்லாம் எதையுமே வேண்டாம். நீங்க நீங்க அதெல்லாம் உண்டுதான், எல்லாமே உண்டுதான். அதெல்லாம் யாருக்கு? ஒரு சாதாரண மனிதனுக்கு அல்ல. சரியா? நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்களா, அப்ப கடைசியா அப்ப பாத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நிலைகள் வேண்டாம். இது சகஜ நிலையிலேயே நீங்கள் எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கு எப்படி வந்து இதுவாகும்னா தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவுனா இது எல்லாமே ஒரே பொருளால் ஆக்கப்பட்டது, நாம ஒன்றை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ளேயே எண்ணங்கள் எழுவது குறைந்து விடும். ஏன்னா ஒருத்தன் வந்து பக்கத்துல நின்று பூச்சி காட்டுறான்னு வச்சுங்க, முதல் தடவை பயப்படுவோம், ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அடப்படா அப்படின்னு அவனும் வந்து பூச்சி காட்டுறதை விட்டுருவான், நீயும் பயப்படுறத விட்டுருவான். சோ இதுதான் அப்படி நடக்கும். இதே மாதிரி எண்ணங்கள் எழுவது தானாகவே நின்று போக ஆரம்பிக்கும். அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உலகியல் மக்கள் தயவு செய்து இப்ப கெட்டு போகாதீங்க. ஒழுங்கா வடலூர் போறீங்களா, வடலூர்ல போனீங்கன்னா சாமியை கும்பிட்டீங்களா, இப்ப பண்றாங்க பாத்தீங்களா, அதுவே ஒழுக்கமான வேலை. போனீங்களா, நீங்க போய் அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்களா, அதோட விட்டுருங்க. ஆனா திட்டு பயல்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பிட்டாங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு. அவங்க பின்னாடி போகாதீங்க. அவங்க பின்னாடி எது ஊர் பேரையே மென்ஷன் பண்ணாதீங்க. யாருமே ஒரிஜினல் இல்லை. நம்ம ஐயா சொன்னது வந்து நீங்க வடலூர் போறீங்கன்னா வடலூர்ல போய் இந்த மாதிரி ஒரு கும்பிட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு ஐயா கிட்ட வந்துட்டு உங்க குடும்ப வேலைகளை பாருங்க. இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இவங்க சொன்னா எல்லாம் நடந்துரும், எல்லாம் பண்ணிடுவானுங்க, அப்படிடுவானுங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. நிறைய பேர் இதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அது கூட ஒரு ஊர்காலை உள்ள ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கிறாரு. நிறைய பொய் பேசி இருக்கிறாரு. அவர் ஏகப்பட்ட அந்த வியாபார விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதெல்லாம் வந்து தவறு. இது எல்லாம் மாச்சு அவர் வந்து போட்டு கேட்க சொல்லுங்க, இந்த பதிவுகளை கேட்க சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு வந்து இத்தனை வயது ஆகியும் புரியும். சரியா? தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்ற செருக்கில் வந்து அவர் பேசுறது தவறு. அப்படி எதுவும் இல்லை. ஒருமை நிலையை தவறிவிட்டாலே நம்ம அந்த நிலையை அடைய முடியாது. சரியா? அப்ப ஒன்று அப்படின்றத எப்ப நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த அமைதி நிலை உங்களுக்கு வரும், எண்ணமற்ற நிலை வரும். நீங்க ஒன்றை தவிர இரண்டாக ஒன்று பார்க்கறீங்க அப்படின்னா அப்ப அது இரண்டாக தான் தெரியும். வள்ளல் பெருமான் இதை உரைநடையில் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? பாவித்து பார்க்காதே அப்படின்றத உரைநடை பகுதியில் அவர் எழுதியிருக்கிறார். சாதி சமயம் அப்படின்ட்டாங்க இவங்க எல்லாம். சாதி சமயம்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற சாதி சமயத்தை அவர் சொல்றாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் ஜீவராசிகளுக்குள்ள இருக்கின்ற வேறுபாடுகளை சொன்னார்ன்றதை அவனுக்கும் புரியல. அதாவது ஒரு அமீபாவாக இருந்தாலும் சரி, ஒரு யானையாக இருந்தாலும் சரி, ஒரு மலையாக இருந்தாலும் சரி, ஒரு செடியாக இருந்தாலும் சரி, எல்லா வேறுபாடுகளையும் நீ மறந்து எதுவும் இல்லாத ஒரு சமரசமான நிலையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கண்ணெதிரிலேயே அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தெளிவான அந்த விஷயம் உங்களுக்கு
தெளிவா தெரியும். நீங்க தான் வந்து இதை ஒண்ணு பிரிச்சுக்கிறீங்க. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், அத மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம தான் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்ச போது அங்க எண்ணமே எழ வாய்ப்பு இல்லை, வந்துடும். சரிங்களா? இன்னொரு பதிவில் பார்க்கலாம். சரியா?